அன்றைய வேலை முடிந்த பிறகு சரத் சுவாமிஜியின் அருகில் வந்து, சுவாமிஜி, எனக்கு வித்யா வேண்டும் என்றார். அதற்கு சுவாமிஜி, உனக்கு வித்யா வேண்டுமானால் உன் அழகிய முகத்தில் சாம்பல் பூசிக்கொள், இல்லாவிட்டால் என்னை விட்டுவிடு என்று கூறினார். சரத் ஒரு கணமும் தயங்கவில்லை. நேராக சமையலறைக்கு சென்று அடுப்பிலிருந்து சாம்பலை எடுத்து முகம் முழுவதும் பூசிக்கொண்டு சுவாமிஜியிடம் வந்தார். சரத்தின் முகத்தை கண்ட சுவாமிஜி விழுந்து விழுந்து சிரித்தார். நடந்தது இது. சரத் கேட்டது ஆன்மீக ஞானம். இதற்குரிய ஒரு சமஸ்கிருத வார்த்தை வித்யா, வித்தியை. சுவாமிஜி கூறியது பரத்சந்திர ரேகுணாகர் எழுதிய வித்யா சுந்தரன் என்ற நாடகத்தில் கதாநாயகியாகிய வித்யா கதாநாயகனாகிய சுந்தரனை பார்த்து கூறுகின்ற வசனம். இதனை புரிந்து கொள்ளாமல் சுவாமிஜி கூறியதை அப்படியே பின்பற்றினார் சரத். சிரித்தாலும் சரத்தின் பணிவும் பக்தியும் சுவாமிஜியை வியக்க செய்யாமல் இல்லை. சில நாட்கள் அங்கே தங்கிய பிறகு அங்கிருந்து புறப்பட தயாரானார். அப்போது சரத் அவரிடம், சுவாமிஜி, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அதற்கு சுவாமிஜி, எனக்கு சீடனாக ஆவதால் ஆன்மீக வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்துவிடலாம் என்று நினைக்கிறாயா? இது இறைவனின் உலகம் என்ற நினைவில் நீ எது செய்தாலும் முன்னேறலாம். நான் அவ்வப்போது இங்கு வந்து தங்குகிறேன். ஆனால் இப்போது நான் இமயமலைக்கு சென்றாக வேண்டும் என்றார். சரத் விடவில்லை. நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வருவேன் என்று கூறினார். அவரது மன உறுதியை கண்ட சுவாமிஜி, அப்படியா? உண்மையிலேயே உன்னால் என்னை பின்தொடர முடியுமா? அந்த மன உறுதி உன்னிடம் உள்ளதா? அப்படியானால் கையில் பிச்சை பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள். நீ வேலை செய்கின்ற அதே ரயில் நிலையத்திற்கு போய் அங்குள்ள சுமை தூக்கும் தொழிலாளிகளிடம் பிச்சை எடுத்து வா என்று கூறினார். சரத் அதிர்ச்சியடையவோ தயங்கவோ இல்லை. உடனடியாக புறப்பட்டார். சுவாமிஜி கூறியது போல் பிச்சையும் ஏற்று வந்தார். அதன் பிறகும் அவரை மறுக்க சுவாமிஜிக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. அன்று அவர்களுக்கிடையே தொடங்கிய உறவு குரு சீடர் உறவுக்கு புதிய இலக்கணங்களை வகுத்தபடி தொடர்ந்தது. ஒரு நாள் சுவாமிஜி சற்று கவலையுடன் அமர்ந்திருந்தார். சரத் அவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். சற்று நேரம் தன்னுள் ஆழ்ந்து அமைதியாக இருந்த சுவாமிஜி மென்மையாக கூறினார், என் மகனே, நான் ஆற்ற வேண்டிய பெரும் பணி ஒன்று உள்ளது. ஆனால் அதற்குரிய திறமையோ தகுதியோ என்னிடம் இல்லை என்பதை நினைக்கும்போது என் மனம் தளர்கிறது. பணி என்றால் சாதாரண பணி அல்ல. நமது தாய்நாட்டையே புனரமைக்க வேண்டிய பணி அது. ஆன்மீகம் இங்கே அடிமட்டத்திற்கு போய்விட்டது. பசியும் பட்டினியும் நாடெங்கும் நடை போடுகின்றன. பாரதம் மீண்டும் விழித்தெழ வேண்டும். தனது ஆன்மீகத்தால் உலகையே வெல்ல வேண்டும். ஏதோ ஒரு மாபெரும் சக்திக்கு ஆட்பட்டவர் போல் சுவாமிஜி பேசியதை கேட்டு பிரமிப்புடன் அமர்ந்திருந்தார் சரத். சுவாமிஜியின் பேச்சு தடைப்பட்டதும் சரத் அவரிடம், சுவாமிஜி, இதோ நான் உங்கள் சீடன் இருக்கிறேன். உங்கள் பணிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று தமது இதய ஆழத்திலிருந்து கூறினார். உடனே சுவாமிஜி ஒரு திருவோடும் கமண்டலமும் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுக்க முடியுமா என்று கேட்டார். ஆம் என்று உறுதியுடன் பதிலளித்தார் சரத். மிகவும் மகிழ்ந்தார் சுவாமிஜி. சரத் தமது வேலையை விட்டுவிட்டு சுவாமிஜியுடன் புறப்பட்டார். முதலில் அவர்கள் சென்ற இடம் ரிஷிகேசம். சொகுசான வாழ்க்கை நடத்தி வந்த சரத்தால் துறவு வாழ்க்கையின் சிரமங்களை சுலபமாக எதிர்கொள்ள முடியவில்லை. நீண்ட தூரம் நடப்பதும் பசி தாகங்களை சகிப்பதும் அவருக்கு புதிய விஷயங்கள். அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் சுவாமிஜி அன்பின் வடிவமாக இருந்தார். சீடரின் சுமைகளை தாமே ஏற்றுக்கொண்டார். சுமைகள் மட்டுமல்ல, சீடனையே அவர் சுமந்தார். சரத் பின்னாளில் கூறினார், இமயமலையில் ஒருமுறை நாங்கள் இருவரும் சென்று கொண்டிருந்த போது பசியாலும் தாகத்தாலும் நான் மயக்கமடைந்து விட்டேன். அப்போது என்னுடைய சுமைகளை மட்டுமல்ல, என்னையே சுமந்து சென்றார் சுவாமிஜி. மற்றொரு முறை நாங்கள் ஓர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆரோ மிகுந்த வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. வழுக்கலான பகுதிகள் மிகுந்ததாக இருந்தது. நான் தயங்கினேன். சுவாமிஜி சிரித்துவிட்டு என்னை ஒரு குதிரை மீது அமர செய்தார். தாம் குதிரையின் கடிவாளத்தை பற்றி கொண்டு அருகில் நடந்து வந்தார். குதிரையை நடத்தியபடி ஆற்றை கடந்தார். அவர் எனக்காக பலமுறை தமது உயிரையே பணயம் வைத்துள்ளார். நண்பர்களே, அவரை பற்றி நான் என்ன சொல்வேன்? அன்பு, அன்பு, அன்பு.
இந்த ஒரு வார்த்தையை தவிர அவரை பற்றி எதுவும் கூற இயலாது. நான் மிகவும் நோயுறும்போது எனது பை, எனது துணிமணிகள், ஏன் எனது செருப்பை கூட அவர் சுமந்துள்ளார். பின்னாளில் ஒருமுறை மனம் சற்று தளர்ந்த நேரத்தில் சரத் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, என்னை நீங்கள் கைவிட்டு விடுவீர்களா என்று கேட்டார். முட்டாளே, உன் செருப்பை கூட நான் சுமந்துள்ளேன் என்பதை மறந்துவிட்டாயா என்று அவரை மென்மையாக கடிந்து கொண்டார் சுவாமிஜி. ஒருமுறை சுவாமிஜியும் சரத்தும் ஓர் அடர்ந்த காடு வழியாக சென்று கொண்டிருந்தனர். வழியில் ஓரிடத்தில் மனித எலும்புகளும் அருகே சில காவி உடை துண்டுகளும் கிடந்தன. அதோ பார் சரத், புலியோ ஏதோ காட்டு மிருகமோ இங்கே துறவி ஒருவரை கொன்று தின்றிருக்கிறது என்று அந்த எலும்பு குவியலை சரத்திடம் காட்டினார் சுவாமிஜி. சரத் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது அவரிடம் சுவாமிஜி, என்னப்பா பயமாக இருக்கிறதா என்று கேட்டார். இல்லை, நீங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்றார் சரத். சுவாமிஜியும் சரத்தும் சாதாரண துறவிகளாக சத்திரங்களில் வாழ்ந்து சமைத்து சாப்பிட்டபடி பயணம் செய்து கொண்டிருந்தனர். வழிநடுக பல கதைகள் கூறி சீடனை மகிழ்வித்தார் சுவாமிஜி. புண்ணியன் எழுதிய யாத்திரிகனின் பயணம் என்ற நூலிலிருந்து பல கதைகள் கூறினார். இமயத்தின் சூழல் சுவாமிஜியின் மனதை வெகுவாக ஆக்கிரமித்தது. உயர்ந்த மலைகளும் பனிமலை சிகரங்களும் கங்கை நதியும் அவரது மனதில் தனிமை வாழ்க்கையும் ஏகாந்த தியானத்தையும் நினைவூட்டின. சரத் உடன் இருப்பது அவருக்கு ஒரு சுமையாக தோன்றியது. ஒரு நாள் சரத் கிச்சுடி சமைத்து கொண்டிருந்தார். சுவாமிஜி அவரிடம், சரத், நீ ஒரு சங்கிலி போல் என் காலை பிணைத்துள்ளாய். நான் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தேன். நீ என் வாழ்வில் வந்தாய். எனக்கு ஒரு சுமையாகிவிட்டாய். இனியும் நீ என்னுடன் வருவது சரியல்ல. இதோ நான் என் வழியே போகிறேன் என்று கூறிவிட்டு கைத்தடியையும் கமண்டலத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். சரத் கவலையுடன் அமர்ந்து விட்டார். 3-4 மணி நேரம் கழித்திருக்கும். திடீரென்று சுவாமிஜியின் குரல் கேட்டது. சரத், ஓ சரத், பசி வயிற்றை கிள்ளுகிறது. சாப்பிட ஏதாவது வைத்திருக்கிறாயா? உடனே தருகிறேன் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியால் துள்ளியபடி அவருக்கு கிச்சுடி பரிமாறினார் சரத். நீ சாப்பிட்டாயா அப்பா என்று கனிவுடன் கேட்டார் சுவாமிஜி. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் என்று பதிலளித்தார் சரத். நெகிழ்ந்து போனார் சுவாமிஜி. நீ உண்மையிலேயே என் காலில் ஒரு சங்கிலியாகத்தான் ஆகிவிட்டாய். நான் நீண்ட தூரம் போனேன். அப்போது என் மனதில், ஐயோ, அவன் ஒரு முட்டாள், எதுவும் செய்யவும் அவனுக்கு தெரியாதே, அவனை தனிமையில் விட்டுவிட்டு வந்தேனே என்ற எண்ணம் எழுந்தது. பிறகு என்ன செய்வது? திரும்பிவிட்டேன். பார், உனக்காக நான் திரும்ப வேண்டியதாயிற்று என்றார். அதன் பிறகு இருவருமாக கிச்சுடியை சாப்பிட்டனர். தொடர்ந்து இமயத்தின் உயர் பகுதிகளான கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற கோவில்களுக்கு செல்ல மிகுந்த ஆவல் கொண்டார் சுவாமிஜி. ஆனால் சரத் நோயுற்றார். எனவே தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. மீண்டும் ஹத்ராஸிற்கே இருவரும் திரும்பி வந்தனர். அங்கே சுவாமிஜிக்கு மலேரியா கண்டது. இவ்வாறு இருவரும் நோயுற்று மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தனர். அந்த வேளையில் அங்கே தீர்த்த யாத்திரையாக சென்று கொண்டிருந்த சிவானந்தர் அவர்களை கண்டு சுவாமிஜியை வராகநகர் மடத்திற்கு திரும்பி அழைத்து வந்தார். அது 1888 இறுதி. சுவாமிஜி மடத்திற்கு வந்தபோது அவரது சகோதர துறவிகள் பலரும் தீர்த்த யாத்திரை சென்றிருந்தனர். சுவாமிஜி 1 வருட காலம் அங்கேயே தங்கினார். இந்த நாட்களை பற்றிய ஓர் அழகிய சித்திரத்தை சரத் தருகிறார். அவை மிகுந்த பரபரப்பு நிறைந்த நாட்களாக இருந்தன. ஒரு கணம் கூட ஓய்வு கிடையாது. பலர் வந்தனர், போயினர். பண்டிதர்கள் விவாதங்கள் செய்தனர். சுவாமிஜி ஒரு கணம் கூட சோம்பி இருந்ததில்லை. அவர் தனிமையில் இருக்கும்போது ஹரிபோல் ஹரிபோல், அவரை கூவி அழையுங்கள், அம்மா அம்மா என்றெல்லாம் கூறியபடி முன்னும் பின்னுமாக நடப்பார். நான் தொலைவில் நின்று கவனித்து கொண்டிருப்பேன். அந்த வேளைகளில் அவரிடம் சென்று, சுவாமிஜி, ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டால் ஏதாவது விளையாட்டாக பதில் சொல்வார். ஒரு பைத்தியக்காரனைப் போல் பரபரப்பாக இருப்பார் அவர். விடியாமல் இன்னும் இருட்டாக இருக்கின்ற அதிகாலை வேளையில் எழுந்து, தெய்வீக பேரமுதத்தை பருகுபவர்களே, எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று பாடியபடி மற்றவர்களை எழுப்புவார். பிறகு அனைவரும் தியானம் செய்வார்கள். 1883 ஜனவரி இறுதியில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் சகோதர துறவியர்
ஓரிருவருடன் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிறந்த இடமான காமர்புகூருக்கு புறப்பட்டார் சுவாமிஜி. வெளியில் ஆண்டுப்பூரில் அனைவரும் ஒரு வாரம் தங்கினர். காமர்புகூர் செல்லும் வழியில் சுவாமிஜிக்கு காய்ச்சலும் வாந்தியும் ஏற்பட்டது. எனவே அவர் காமர்புகூர் செல்லாமல் திரும்ப நேர்ந்தது. மடத்தில் சுவாமிஜியின் நாட்கள் வேதாந்த படிப்பு, தெய்வ சிந்தனை, ஜெபம், தியானம் என்ற ஆன்மீக சாதனைகளிலேயே கழிந்தது. வேதாந்த நூல்களை வாங்கக்கூட அந்த நாட்களில் வசதி இருக்கவில்லை. காசியில் உள்ள பிரமததாஸ் மித்திரரிடமிருந்து சில நூல்களை வாங்கி படித்தார். தமக்கு எழுந்த சந்தேகங்களை அவருக்கு எழுதி தெளிவு பெற்றார். பாணினியின் அஷ்டாத்தியாயி போன்ற சமஸ்கிருத இலக்கண நூல்களை படிக்க விரும்பினார். அதனை பிரமததாஸ் மித்திரருக்கு தெரிவித்து, எங்களுக்கு பாணினியின் அஷ்டாத்தியாயி சிறந்தது என்று நீங்கள் எண்ணினால், உங்களால் இயலுமானால், நீங்கள் விரும்பினால் அதனை எங்களுக்கு அனுப்பி உதவவும். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம். இந்த மடத்தில் புத்தி கூர்மையும் மதிநுட்பமும் விடாமுயற்சியும் உடையவர்கள் இல்லாமல் இல்லை. குருவருளால் அவர்கள் விரைவில் பாணினியின் அஷ்டாத்தியாயியை கற்று வங்கத்தில் வேத சாஸ்திரத்தை மீண்டும் தழைக்க செய்வார்கள் என்பது என் நம்பிக்கை என்று அவரிடம் சுவாமிஜி கேட்டுக்கொண்டார். ஆயினும் சுவாமிஜியின் உள்ளம் எப்போதும் தனிமை வாழ்க்கையையே நாடியது. 2 முறை சென்று வந்த யாத்திரைகள் அவரது மனதில் ஆழ்ந்த சிந்தனைகளை எழுப்பியிருந்தன. இத்தகைய வாழ்க்கையை நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் அவரில் வளர்ந்திருந்தது. ஆனால் குருதேவர் அளித்திருந்த பொறுப்பு சுவாமிஜியின் ஆர்வத்திற்கு தடை போட்டது. வரலாற்றிலேயே புதியதொரு துறவியர் பரம்பரையை உருவாக்கி அதன் பொறுப்பை சுவாமிஜியிடம் ஒப்படைத்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மற்ற இளம் துறவியரின் பொறுப்பு அவர் மீது இருந்தது என்பது சொல்லாமலேயே விளங்கும். அவர்களுடைய உடல், உள்ளம், ஆன்ம வளர்ச்சிக்கு சுவாமிஜி பொறுப்பாக இருந்தார். இந்த நிலையில் அவர்களுடன் தங்குவது கட்டாயமாயிற்று. ஆர்வம், பொறுப்பு என்ற இரண்டிற்கும் இடையில் சுவாமிஜியின் மனம் ஊசலாடியது. அதே வேளையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமக்கு அளித்த பணியின் மற்றொரு பகுதியும் அவரது நினைவில் நிழலாடியது. நிழலாடியது என்பதை விட அதுதான் அவரது மனத்தை பேரளவிற்கு ஆக்கிரமித்தது என்று கூறலாம். ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தியை உலகெங்கும் பரப்புவதே அது. மீன் ஒன்றுதான், ஆனால் அதனை பிள்ளைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப குழம்பு, சட்டினி, வறுவல் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அளிக்கிறாள் தாய். இது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகின்ற உவமை. அதுபோல் ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தியை உலகிற்கு அளிக்க வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக அதனை அளிப்பது இயலாது. மக்களை நேரடியாக சந்திக்காமல் அதை யாருக்கு எப்படி அளிப்பது என்பதை நிர்ணயிக்க இயலாது. எனவே அவர்களை சந்தித்தேயாக வேண்டும் என்று முடிவு செய்தார் சுவாமிஜி. போவது என்று முடிவாயிற்று. இயன்ற அளவு விரைவில் அங்கிருந்து செல்ல விரும்பினார் சுவாமிஜி. குடும்பத்தின் பரிதாப நிலைமையும் அதற்கு ஒரு காரணமாயிற்று. பிரமததாசிற்கு அவர் எழுதினார், கல்கத்தாவின் அருகில் வாழும் வரை எந்த வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. என் தாயும் சகோதரர் இருவரும் கல்கத்தாவிலேயே வசித்து வருகின்றனர். நான் தான் மூத்தவன். அடுத்தவன் FA தேர்வுக்கு படித்து வருகிறான். இளையவன் சிறுவன். இவர்கள் நல்ல நிலையில் இருந்தவர்கள். ஆனால் என் தந்தை இறந்த பின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. சில வேளைகளில் பட்டினி கூட கிடக்க நேர்கிறது. போதாக்குறைக்கு பங்காளிகள் சிலர் அவர்களை தந்தை வழி வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் வீட்டின் ஒரு பகுதி கிடைத்தது. ஆனால் எல்லாம் போய்விட்டன. வழக்கு என்றாலே எல்லாம் இழந்து போவதுதானே முடிவு. கல்கத்தாவிற்கு அருகில் வசித்தால் இவர்களின் கஷ்ட நிலைமையை நான் காண வேண்டியுள்ளது. அப்போது ரஜோகுண மேலிட்டால் எனது அகங்காரம் என்னை செயலில் ஈடுபடுத்துகிறது. அந்த வேளையில் மனதில் பயங்கர போர் ஒன்று நிகழ்கிறது. அதனால்தான் என் மனதின் நிலைமை பயங்கரமாக உள்ளது என்று நான் எழுதினேன். இப்போது இவர்களின் வழக்கு முடிவடைந்து விட்டது.